அம்மா அதெல்லாம் சரி வராதுமா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் விடுங்க. என்னைக்குதான் கேட்டு தம்பி கேளுங்க. சொல்லுங்க இல்ல போய் பேசுங்க தம்பி. நான் தூங்குறாங்க. அம்மாட தானே பேசிட்டு இருக்கேன். அம்மா இருக்கட்டும், பொண்டாட்டியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், வெளில போய் பேசுறா. ஆபீஸ்ல மட்டும் இல்ல தம்பி, எங்க போனாலும் அதே தொல்லனே. அதுவும் அந்த மேனேஜர் ஓரக்கட்டை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் ஆகுதுடா. நச 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 என்ன தேவை சொல்லிக்கிட்டே தான் கிடக்கான் அவன். ஆமா அவனும் அப்படித்தான். ஓனர் மட்டும் சும்மாவா? சின்ன ஓனர் உனக்கு முன்னாடி தனி சட்டமா ரூம்ல இப்பதான் ஒருத்தர் கிளப்பி விட்டு போன் பேசக்கூடாது ரூமுக்குள்ள 50 பேர் படுத்து கிடக்குறாங்க. எல்லாம் போய் வெளில போய் பேச வேண்டியதானே. இஷ்டம்னா இரு தம்பி, கஷ்டம்னா வெளில போயிரு தம்பி. ஓஹோ கஷ்டம்னா வெளியே போவா. எனக்கு கஷ்டம் தான், நான் வெளியே போறேன். இந்த மாசம் தேதி 21 ஆயிடுச்சு. நான் 1ஆம் தேதியே காசு கொடுத்துட்டேன். பாக்கி இன்னும் 10 நாள் இருக்கு. 10 நாளுக்கு நான் காசு கொடுத்து நான் இப்பயே கிளம்பி போயிடுறேன். சரி, ஒரு போன் வருது, போன் பேசிட்டு வர. ஹலோ இங்க வா. உனக்கு மட்டும் என்ன தனி சட்டமா? நீ போன்ல ஒண்ணு பேச என்ன போனே வரல. அது அப்படித்தான் பெரிய மனுஷன் மாதிரி பண்றியா நீ? கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல உனக்கு. காசை கேட்டோன்னு அப்படியே மாறுற. விடுங்க தம்பி, கோவத்துல ஏதோ பேசிட்டேன்.